ஒரு நேரம் வெயிட். சரி பாய், நான் கிளம்புறேன். வேலை இருந்து வரலையா ஒன்றும்? நான் இது வந்துருச்சு பேக்லாம். என் பேக் மட்டும்தான் ஒன்றும் வரல. புது பேக்குனால திருடிட்டானுங்களோ நினைக்கிறேன். பேக்கே வராது, வரலாம். அதெல்லாம் எப்பயும் வராது இருக்குது. போகலாமா? பேகுக்கு இன்னும் வந்துருச்சா? எந்துதான் அது இல்லையே. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் எவனா புதுசுன்னு என் பேகை திருடிக்கிறான். பின்னாடி போட்டுறதுதான் சீக்கிரம் வந்துருது. நமக்கு எங்க அது பேகு? என் பேக்கே மறந்துட்டேனா? எந்த அது? ஆமா எந்தேதான் குடி. ஏசப்பா கடை ஒரு வழியா. ஒரு வழியா மக்களே நாங்க போயிட்டு இருக்கோம். எங்க இப்பதான் சென்னை வந்து இறங்கி எங்க சூட் கேஸ இருந்து காத்திருந்து காத்திருந்து வந்திருக்கு. இப்ப இந்த நாயை சுட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்படி அசிங்கமா தான்டா பேசுவேன். நம்மளுக்காக டாக்ஸி விக்ஸி புக் பண்ணிருக்கியா? முகேஷ் தாக்கர் தம்பி, பிரியாணி சாப்பிட்டு போடலாம்டா. என்ன பண்றது? இங்க இருந்து டாக்ஸிக்கு புக் பண்ணிட்டு ஒரு மயிரை போக்கலாம் பண்றதுல காசு தான் பாக்குறேன். இங்க இருந்து பேர் என்னது? தாம்பரமா? கிளாம்பாக். தாம்பரமா? கிளாம்பாக் 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. எங்க? கிளாம்பாக்கம். கிளாம்பரம்னு என்ன ஊர்வா? கிளாம்பாக்கம் அங்க போய் இங்க வந்து 20 கிலோமீட்டரா? 500 ரூபாய் காமிக்குது. எவ்வளவு மணி நேரம்? மணி கம் டுடே கோட்ஸ் மாரையா? காசு இல்லையா? காசு ஆமா இல்ல, அதுக்கு என்னப்பா என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? அங்கதான் பஸ் பிடிக்கணுமா? டாக்ஸி புக் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ட்ரிப் அட்வைசர் ஒன்று. எப்படி போறது பின்ன? அப்புறம் டாக்ஸி புக் பண்ண இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் நம்பி வராதீங்க. இந்த மாதிரி நண்பர் வந்தானா நம்மளெல்லாம் சாவடிச்சிருவான். 1 ரூபா கொடுக்க அழுகுறான். எப்படி இருக்கிறானுங்க பாரு. இப்படிதான் நண்பர்கள். ஜூம் பே அவனை ஜூம் போடுறான். அந்த ரியாக்ஷன் பாருங்க. இந்த அப்பாவியான வெள்ளை மூஞ்ச பாருங்க. அப்படி அழுகுறான் பாருங்க. இந்த தொப்பை வயிறு தொப்பைய பாருங்க. டொமஸ்டிக் மெட்ரோ. ஏய் 300 ரூபாய்லாம் இல்ல, எனக்கு காசு வரும் எனக்கு ஈவினிங்குள்ள. பாரு என்கிட்ட 3000 ரூபாய் இருக்குது மொய் காசு, 2000 ரூபாய் சுப்புலட்சுமிக்கு, 1000 ரூபாய் குணாக்கு. ஈவினிங்குள்ள ஒரு நாய் காசு தருதுன்னு நினைச்சு இன்னும் காசு தரல. அதுதான் ப்ராப்ளம். அடப்பா இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குடா. மக்களே, இந்த மாதிரி சம்பாரிச்சு பணக்காரனான நண்பர்களை காட்டிட்டு போற நண்பர்களை நம்பிடாதீங்க. கேக்குறாங்க பாருங்க. நட்புல இதெல்லாம் தேவையா? அதுவும் என் கையில என் வாலெட்டு. அந்த காசே ஒரு 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சொல்லி காமிக்கிறியா? பாத்தீங்களா
டேய் விட்டுட்டு போகாதடா நெல்றாடி. டேய் வெள்ள பண்ணி. ஒருத்தன் போயிட்டு இருக்கான், தனியா போறான். இன்னும் பெரிய மனசுக்குள்ள பெரிய மனசுல பெரிய மயிறுன்னு நினைப்பேன் உனக்கு. டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஊபர் புக் பண்ணியிருக்கான். டாக்ஸின்றேன், சாரி. கடைசியா ஒரு வழியா சென்னை ஏர்போர்ட் இங்க தெரியுதாங்களா உங்களுக்கு? சென்னை ஏர்போர்ட்ல இருக்கோம். உன் மண்டே உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கிறேன். Few moments later. ₹1 ₹2 கிடையாதுடா, ₹500 கேட்ட பத்தியா? பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ₹500 கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. A few minutes later. வேற மாதிரி லக்கேஜ் பின்னாடி போடுறா என்ன ஊசு இங்க ஓபன் பண்ணலாம்ல. ஏதுக்கு எங்க அங்கிருந்து வா. ஹீரோமா என்ட்ரியா மனுஷ மாதிரி என்ட்ரி ஓட. நீ ஓடிபி மூக்கு சொல்லுடா. 4103. இது மூமெண்ட்ல போறோம்னு இது மட்டும் எடுக்கிறியா? கேமரா வேணா இல்லையே, எடுக்க தெரியாதுன்னு தான் எடுக்கிறேன். இஞ்சி போனா ஒரு 2 பேர் பார்ப்பாங்களா? நாங்க இப்போ பஸ் ஸ்டாப்ல இருக்கோம். கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல குத்து விளக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப பெரிய குத்து விளக்கு. கலைஞரோட பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் தூங்கிட்டு இருக்காரு உங்க ஜேடி. டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:20. சாரி, டைம் 6:23. திருவண்ணாமலைக்கு நாங்கள் இன்னும் 20 மினிட்ஸ் தூரத்தில் இருக்கோம், போயிட்டே இருக்கோம்.
நண்பர்களே வணக்கம், வெல்கம் பேக் டு ஆர் சேனல் அகைன் ஒன்ஸ் மோர். நெல்லுங்க கேமரா எங்க நீங்க உங்களுக்கு எவ்வளவு கேட்குன்னு தெரியல, சரி அதான் கிட்ட வந்து பேசுறோம். பின்னாடி உங்களுக்கு ஒரு ஜோடி தெரியுது, ஓ இந்த ஜோடி, அந்த ஜோடி தான் எங்க ஃப்ரெண்டு. நாங்க அந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் பண்ணி இவங்க வந்து கல்யாணத்தை பார்க்க முடியல. அதுக்குள்ள தாலி கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனா நாங்க உட்காந்துருக்கும் போது வந்துட்டோம். அதனால நாங்க சரி ஒரு கல்யாணம் எடுக்க வந்ததுக்கு நாங்க 3 கல்யாணம் அட்டன் பண்ணிருக்கோம். 3 கல்யாணம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 300 கல்யாணம் இந்த கோயில்ல. இந்த கோயில்ல முன்னாடி இருந்து எகிரி குச்சி எல்லாம் வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க எப்படி நடந்துகிட்டு இருக்க, ரொம்ப பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூட்டத்துல கல்யாணத்தை கண்டுபிடிச்சது பெரிய கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு, இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஒரு நிமிஷம் பேசுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஸ்ட்ரைட் டு சாப்பாடு இடத்துல பாக்குறோங்கள. பட் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பொண்ணுக்குள்ள வீடியோ பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். நாங்கள் ரிட்டன் அதே இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். மணப்பெண் சொன்னாங்க நாங்கள் மரூன் கலர் போட போகிறோம் கல்யாணத்துக்குன்னு. அதனால் இது இவருடைய மரூன் சிவப்பு, இது என்னுடைய மரூன் கலரு. ஆனால் பொண்ணு மட்டும் மரூன் கலர் போடலை. இதை நாங்கள் என்னன்னு சொல்கிறது தெரியல. ஒரு வழியாக கல்யாணத்தை பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் இங்கே ஒரு கல்யாணம் ஜோடி இருக்காங்க, இங்கே ஒரு 7-8 கல்யாணம் ஜோடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த கோயிலில் முறையாக எகிரி குச்சிலாம் வந்திருக்கிறோம். இந்த மாதிரி சாகசங்களை பண்ணி ஒரு வழியாக அந்த கல்யாணத்தை பார்த்துட்டோம். விஜய் சுது விளாக்ஸ் மாதிரி நாங்களும் எங்கள் கல்யாணத்தை பார்க்க முடியாத போயிடுமோன்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் பார்த்துட்டோம், வெற்றிகரமாக அதுவும் உண்மை தான், கல்யாணத்தை பார்க்க முடியல. சரி வந்துட்டோம். பொண்ணு மாப்பிள்ளை கூட ஃபோட்டோ எடுத்துட்டோம், ப்ரூஃப் அனுப்பிட்டோம் நாங்கள் வந்ததுக்கானது. இப்போ நாங்கள் சாப்பிட போகலான்னு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போகிற இடத்துல உங்களுக்கு அங்கேருந்து ஷார்ட் எடுத்து காமிக்கிறோம். நன்றி. பாருங்க, அப்படியே ஒன்னுத்துக்கும் உருப்படாத மாதிரி ஒரு மூஞ்சி. அமுகு டுமுகு அமால் டுமால்